ஆனால் அவங்களே இடுக்கிங்கிறது ஒரு கருவியே வருது. இப்போ நம்ம வடக்குன்னு சொல்கிறோம், கன்னடத்தில் வடக்குங்கிறாங்க அல்லங்களா. எங்கே போகிறேன்னு சொல்கிறாங்க, எல்லி ஓகுன்னு சொல்கிறாங்க அல்லங்களா. போகு ஓகு எல்லியோ. இது வந்து பிரச்சனையாக கர்நாடகாவில் இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்கிறேன். நான் வந்து சின்ன பையன், அப்போ 65 இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்குது. கோவையில் வந்துக்கிட்டு கன்னடம் பேசுகிறவங்க இன்றைக்கு வெவ்வேறு குழுக்கள், அதாவது சாதின்னு நான் சொல்லலை, ஏன்னா கன்னடம் சாதியே இருக்கலாம், மொழி பேசுகிறாங்க, ஆனால் சாதி வெவ்வேறையே இருக்கு. இங்கே எவ்வளோ சாதி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஒக்கிலியர் இருக்கிறாங்க, குறும்பர் இருக்கிறாங்க, இன்னும் இந்த மெஜாரிட்டி பீப்புள்ஸ். ஆனால் இதே ஒக்கிலியர் வந்துக்கிட்டு அங்கேருந்து குறும்பரையுமே ஆடுபாடு வச்சு போன குறும்பரையுமே இங்கேருந்து போன ஒக்கிலியரையுமே அவங்க கொஞ்சம் அடிச்சு துரத்தியிருக்காங்க, தாக்கப்பட்டு. என்ன நீங்கள் தமிழ்நாட்டுக்கார திம்பம் வழியாக வந்த வரலாறு உண்டு. ஆனால் இங்கே என்னவா இருக்குது, இங்கே இருக்கிற கன்னடர்கள் இந்த இந்தி போராட்டத்தின் பொழுது என்ன கோஷம் போடுறாங்க, அந்த இந்தி ஊர்வலத்தில் பேடா பேடா ஹிந்தி பேடா, பேக்கு பேக்கு தமிழ் பேக்குன்னு இந்திக்கு எதிராக ஒரு கோஷத்தை எழுப்பி இது பிறப்பு மொழி வந்து கன்னடமாக கொண்டவர்களே பேடா பேடா ஹிந்தி பேடா, பேக்கு பேக்கு தமிழ் பேக்கு, தமிழ் வேண்டும், ஹிந்தி வேண்டாம் என்று சொல்றாங்க. அப்ப இந்த ஹிந்தி ஒழிக தமிழ் வாழ்க அப்படின்னு கோஷத்துல இவங்க என்ன சொல்ல, பேடா பேடா ஹிந்தி பேடா, பேக்கு பேக்கு தமிழ் பேக்குன்னு சொன்ன கன்னடர்கள் இங்க இருந்திருக்காங்க. அப்ப இந்த இப்படி இருக்கும் பொழுது தமிழை வந்துக்கிட்டு தாய்மொழியாக வந்து எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி அப்படின்னு சொல்கிறவங்க இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, அவங்க ஏற்றுக்கணும், ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நீங்கள் சுயமரியாதை பேசக்கூடியவர்களாக இருக்கிறீங்களா. இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கே வந்துக்கிட்டு ஒவ்வொரு மொழிக்காரர்களுக்கும் ஒரு, இப்போ கருணாகரன் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர் பேசி கூட சொல்கிறாங்க, தமிழ் எங்களுக்கு மொழிக்கு தாய் அப்படின்னு மார்க்காரர் சொல்கிறாங்க, கன்னடத்துக்காரர் வந்து சொன்னால் நல்லா தான் இருக்கும். ஆனால் என்ன இருக்குன்னு சொன்னால், ஒவ்வொரு தேசிய இனமாக வந்ததுக்கு பின்னால் ஒரு மொழி கூட்டத்தை சகோதரன்னு சொன்னா கூட வந்து ஏமாந்த ஒரு தாய்மொழின்னு சொல்லிட்டாரு, ஒரு ஃப்ளோரில் சொல்லிட்டாரு, அதையே அவரே சொல்றாரு, தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு அந்த நடந்த நிகழ்வுகளுக்குள்ள நான் உள்ள போக விரும்பல, ஆனால் நம்ம இதோட நிறுத்திக்கலாம். விளைவுக்கு என்ன காரணமா இருக்குது, இந்த நிகழ்வுல வந்துக்கிட்டு இந்த ஒற்றுமையை வைத்துக்கொண்டு இப்படி பேசுறாங்க. இப்ப எல்லா